வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎட் விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ்கள், நம்ம பிஎட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை, என்னென்ன தேவை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் எதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூனிவர்சிட்டி பேர் வந்து தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். ஓகேவா, அதான் வந்து நம்மளோட யூனிவர்சிட்டி. ஓகேவா, அதில் வந்து நம்ம பிஎட் அப்ளை பண்ண போகிறோம். ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்க என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை. எந்த சர்டிஃபிகேட்டுமே ஒரிஜினல் கேட்காது. ஓகேவா, எப்போனா நீங்கள் அப்ளை பண்ணும்போது பேசிக்காக எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பேசிக்காக எதாச்சும் அப்ளை பண்ணுவீங்களே, அப்ளை பண்ணும்போது நீங்கள் 10th எவ்வளோ மார்க்கு, சரி நீங்கள் 10th எத்தனை பர்சன்டேஜ், 12th எத்தனை பர்சன்டேஜ், யூஜியில் எத்தனை பர்சன்டேஜ். ஓகேவா, உங்கள்கிட்ட வேறு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வேறு ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் என்எஸ்எஸ்சில் இருந்திருக்கீங்களா, என்சிசியில் இருந்திருக்கீங்களா, இதெல்லாம் இருந்தீங்கன்னா சும்மா நார்மலாக எஸ்ஆர் நோ அப்படி கேட்கும். ஓகேவா, இதேமாரி தான் கேட்கும். எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரிஜினல் கொடுக்க மாட்டீங்க. அதுவும் அவங்களும் கேட்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு அப்ளிகேஷன், உங்களோட மார்க்கு, ஓகே, நார்மலாக உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், உங்கள் ஊர் அட்ரஸ்ஸு. ஓகேவா, நீங்கள் எங்கே படிச்சிங்க, சரி நீங்கள் 10th எவ்வளோ மார்க், அதாவது உங்களோட 10th பர்சன்டேஜ் எவ்வளோ, 12th பர்சன்டேஜ் எவ்வளவு, யூஜியில் வந்து எந்த மேஜரு, நல்லா கவனிச்சிக்கணும். யூஜியில் வந்து நீங்கள் எந்த மேஜர், என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க, பிஏ தமிழ்னா பிஏ தமிழ் அதேமாரி நீங்கள் பிஎட்டுக்கு வந்து எந்த இதை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து இதுமாரி வந்து ஹிஸ்ட்ரி தேர்ந்தெடுக்கிறேன், நான் தமிழ் தேர்ந்தெடுக்கிறேன், இங்கிலீஷ் இதேமாரி கொடுப்பீங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேலுக்கு உங்களோட யூஜி பர்சன்டேஜ் அது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பார்ட் 3 பார்ட் 4ன்னு சொல்லிவிட்டு. ஓகேவா, இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க. யாருமே தப்பாக கொடுக்க வேணாம். கொடுக்கும்போது நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை கூட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலுக்கு கரெக்டான பர்சன்டேஜ் கொடுங்க. தவறாக கொடுத்தாலும் மேக்ஸிமம் 100க்கு 99% தவறாக கொடுக்காதீங்க. எப்போயுமே 100க்கு 100% கரெக்டாக கொடுக்குற மாரி சரியாக கொடுங்க உங்கள் பர்சன்டேஜ். ஏன்னா இதனால் நாளைக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வராமையும் இருக்கலாம். இல்லை அங்கே கேள்வி கேட்பாங்க, அப்போ நம்ம கை கட்டி நிற்க தேவையில்லை. ஓகேவா, உங்கள் பர்சன்டேஜ் கரெக்டாக கொடுங்க. இருக்கிற மார்க்கு என்னவோ கொடுங்க. நீங்கள் நினைக்கலாம், நம்ம தான் எந்த சர்டிஃபிகேட்டுமே தான் ஒரிஜினல் தான் அப்லோட் பண்ணல, நம்ம ஏதோ பர்சன்டேஜ் கொடுப்போம், 2% சேர்த்து கூட கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலும், நீங்கள் கவுன்சிலிங் உங்களுக்கு வந்து வந்துருச்சுன்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டுட்டு நீங்கள் எல்லாம் போகும்போது உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போவீங்க. ஓகேவா, உங்களோட மார்க் ஷீட் எல்லாமே எடுத்துகிட்டு போவீங்க. அங்கே வந்து உங்கள் மேஜர் அலைடு நான் எல்லாத்தையும் இந்த பார்ட் 3 பார்ட் 4 கூட்ட சொல்லுவாங்க. கூட்டி உங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அவங்களே பார்ப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்குமே ஒரு டேபிள் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு ஆளாக தான் போவீங்க. ஓகேவா, மேஜர் வைஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் காலையும் மாலையும் நடக்கும், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மேஜர் நடக்கும். அதனால் ஒவ்வொரு ஆளையும் அவங்க எல்லா சர்டிஃபிகேட்டையும் பார்த்து ஒரிஜினலாக எல்லாமே அதேமாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வேணுமான்னு அப்லோட் பண்ணுமா தேவையில்லை. மறந்துடக்கூடாது. உங்களோட கம்யூனிட்டி என்ன, அதை கரெக்டாக வந்து உட்பிரிவோடு நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கும் போது கரெக்டாக கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சொல்லிட்டேன். எந்த டாக்குமெண்ட் கொடுக்க தேவையில்லை. அவங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கு தப்பாக இருந்தால் ஏன் தப்பாக போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டக்குன்னு நீங்கள் ரொம்ப கம்மியாக இருந்து அதில் வரலினா உங்களை அவாய்ட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதனால் கரெக்டாக கொடுங்க. என்னென்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண தேவையில்லை. நார்மலாக என்னென்ன பர்சன்டேஜ்னு கொடுக்க போகிறீங்க, உங்கள் விலாசம், உங்கள் ஊர் அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் என்ன ஓகே, உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர் மேக்ஸிமம் கேட்பாங்க, அப்பா பேர் இதெல்லாம் கேட்பாங்க. எந்த பாடத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படி கேட்பாங்க. வேறு நீங்கள் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் மாடல் ஆக்டர்ஸ் என்எஸ்எஸ் இருக்கீங்களா, எஸ்னா எஸ்ஸு, இதெல்லாம் நீங்கள் எஸ்னா என்எஸ்எஸ்சில் வந்து கேம்ப் சர்டிஃபிகேட்னு சொல்லிவிட்டு எல்லாம் கவனிச்சிங்க. கேம்ப் என்எஸ்எஸ்ஸுக்கு 3% கொடுப்பாங்க. ஓகேவா, அதேமாரி அந்த கேம்ப் சர்டிஃபிகேட் 7 நாள் போயிட்டு செகண்ட் இயர் படிக்கும்போது வந்து கேம்ப் கூப்பிட்ருப்பாங்க. ஒரு வாரம் நடந்திருக்கும். அந்த சர்டிஃபிகேட் தான் மெயின். சர்டிஃபிகேட்டு வாங்கி பார்ப்பாங்க. அதனால்
இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. 3% ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க. வச்சுருக்கவங்க அசால்ட்டாக விட்டுறாதீங்க. 3% உங்களுக்கு இப்போ தெரியாது, கவுன்சிலிங் வரும்போது பேர் வரும்போது அங்கே போய் நிற்கும்போது தெரியும். நீங்கள் நார்மலாக 68 இருந்தீங்கன்னா 3% 71 எங்கேயோ போகுது, மார்க் இல்லை பர்சன்டேஜ். ஓகே, அதனால் யாரும் மறந்துடக்கூடாது. அதுவும் என்சிசியாக இருந்தாலும் என்சிசி இருந்தால் இருக்குன்னு கொடுங்க. மேக்ஸிமம் எல்லாமே என்எஸ்எஸ் வச்சுருப்பீங்க. அதேமாரி வந்து நீங்கள் சார் நாங்கள் வந்து இதேமாரி எம்எஸ்சி படிச்சிருப்போமே, நாங்கள் பிஜி கோர்ஸ் முடிச்சிருப்போமே நார்மலாக வந்து, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா அவங்களும் கேட்பாங்க, வேறு ஹையர் எஜுகேஷன் ஏதாச்சும் படிச்சிருக்கீங்களா அவங்க கேட்பாங்க. எஸ் ஆர் நோ. அப்படி படிச்சிருந்தீங்கன்னா எஸ்னால் என்ன படிச்சிருக்கீங்க, பிஜி எம்எஸ்சி எம்ஏ முடிச்சிருக்கீங்களா, அல்லது எம்ஃபில் முடிச்சிருக்கீங்களா, அல்லது பிஹெச்டி முடிச்சிருக்கீங்களா. இது ஒவ்வொன்றுக்குமே அடிஷ்னலாக பர்சன்டேஜ் கூட்டிகிட்டே போகும். அப்படி என்எஸ்எஸ்க்கு எப்படி 3 சொல்லணும், அதேமாரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பர்சன்டேஜ் கூட்டிகிட்டே போகும். ஓகேவா, நீங்கள் எடுத்தோட கூடுதலாக ஒரு பர்சன்டேஜ் 2% சேர்த்து கொடுப்பாங்க. அதனால் இருக்குன்னா எஸ், இல்லைன்னா எஸ் நோ அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன்னா இருக்கிறவங்கன்னா ஒரு சில பேர் அந்த என்ன சொல்கிறது எம்காமு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, சார் எது இன்னைக்கு கூட கமான்னு கேட்டிருந்தீங்க, சார் வந்து எம்எஸ்சி முடிச்சிருந்தாலுமே நாங்கள் வந்து எந்த மார்க் கொடுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது நார்மலாக தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸில் ஆல் சப்ஜெக்ட்டு, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இவங்க எல்லாமே வந்து யூஜியை வச்சு பேசிக்காக யூஜியை வச்சு சேர்ந்துருவாங்க. ஓகேவா, பிஜி வச்சு சேர்றது பார்த்திங்கன்னா எம்எஸ்சி, எம்காமு, எம்ஏ, எக்கனாமிக்ஸ் இருப்பாங்கள்ல இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா எம்எஸ்சி தான் அவங்களோட பேசிக் டிகிரி அங்கே இருக்கும், எலிஜிபிலிட்டி டிகிரியாக இருக்கும். ஓகேவா, அவங்கெல்லாம் அதை வச்சு சேருவாங்க. ஓகேவா, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எதாச்சும் டவுட்டாக இருந்தால் கூட திருப்பி இந்த வீடியோவை பாருங்கள். இல்லைனா இது நிறைய வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருப்பேன், அதுலேயும் போய் பாருங்கள். இல்லை ப்ளேலிஸ்ட்டில் கூட இருக்கும், அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா இதுதான் பிஎட் விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ்னு சொல்லி தம்ப்லைன் போட்டிருக்கியே, நீ போட்டிருக்கிறதுக்கும் ஆனால் எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க, எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை, அவ்வளோதான். இதை தான் சொல்ல வந்தேன். எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை, ஆனால் எல்லாமே இருக்கிறத மாரி கரெக்டாக கொடுத்துருங்க. கம்யூனிட்டி கொண்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டிலே ஒரு சில பேர் வந்து உட்பிரிவு இருக்கும். ஓகேவா, அந்த உட்பிரிவோடு கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா அதிலே கேட்கும், அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. கொடுங்க, எல்லாத்துக்கும் கிடைக்கும். இதுவரையும் இன்னும் அப்ளிகேஷன் இன்னும் ஆன்லைனில் விட்டோன்னே நானே அப்லோட் பண்ணுற வீடியோ. வேறு எதுவும் இல்லை. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில காலேஜை பற்றி கேட்டாங்க, அந்த காலேஜை பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, டாட்டா பாய்.